வணக்கம். சிவன் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் சனி பகவான் எந்த ராசிகளுக்கு நன்மைகளை செய்வார், எந்தெந்த ராசிகளுக்கு கெடு பலன்களை தருவார், இந்த ரகசியம் மட்டும் தெரிந்துவிட்டால் 12 ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, 27 நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சரி, 108 பாதத்தில் எந்த பாதத்தில் பிறந்திருந்தாலும் சரி, அவர்களுடைய வாழ்க்கையில் அடுத்தது என்ன நடக்கப் போகிறது, எப்படியெல்லாம் நடக்கப் போகிறது, எதை செய்து நம்மை, நம்ம உடலை, நம்ம குடும்பத்தை, நாம் செய்கின்ற தொழிலை, நம்மளுடைய நம்பிக்கையான ஆட்களை காப்பாற்றி கொள்ள வழியை தேடுவார்கள். அதை நிரந்தரமாக தக்க வைத்து கொள்ள பல வகையான நுதான வழிகளில் செல்வார்கள். சூட்சுமங்கள் என்பது பல வழியில் பல நிலையில் மறைக்கப்பட்டு இருக்கும். சனி பகவான் மேசராசியாக இருக்கட்டும், ரிஷபராசியாக இருக்கட்டும், மிதுன ராசியாக இருக்கட்டும், கடகம், சிம்மம், கன்னி, எந்த ராசியாக இருந்தாலும் சரி, சனி பகவான் எப்பொழுதுமே எந்த ராசிக்குமே நன்மைகளை செய்ய மாட்டார். அப்படி நன்மைகளை செய்கின்ற ஸ்தானமாக சொல்லப்படுவது ஒரு ராசிக்கு 3ஆம் இடத்தில் வந்தால், ஒரு ராசிக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்தால், ஒரு ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருந்தால். இப்போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், 12 ராசிகளில் 3 இடங்களில் மட்டும்தான் நன்மைகளை செய்வாரா? ஆமாம், 3 இடங்களில் மட்டும்தான் நன்மையை செய்வார். சொந்த ஜாதகத்தில் சனி பகவான் ஆட்சியோ உச்சமோ இருந்தால் கூடவா? ஆட்சி உச்சம் மட்டுமல்ல, மூல திரிகோணம் பெற்று கும்பராசியில் அமர்ந்தாலும் சரி, உச்சம் பெற்று துலாராசியில் இருந்தாலும் சரி, அவர் ஆட்சி வீடுகளான மகரம், கும்பத்தில் இருந்தாலும் சரி, சனி பகவான் 3 ராசிகளில் பயிற்சி பெற்று அமரும் காலத்தில்தான் நன்மைகளை செய்வார். சனி பகவான் கர்மக்காரகன். கர்மக்காரகன் என்றால் என்ன? காலபுருஷ ராசி தத்துவப்படி ஒன்றும் புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன், விளக்கமாக சொல்லிடுறேன். இப்போது காலபுருஷ ராசி தத்துவம்னு ஒரு விதி ஜோதிடத்தில் இருக்குது. அது என்னங்க காலபுருஷ ராசி தத்துவம்? மேசராசி 1 என்று எடுத்துக்கொண்டால் 10ஆம் ராசி தான் சனி பகவானின் மகரம், 11ஆம் ராசி தான் கும்பம். இது காலபுருஷ ராசி தத்துவம். எந்த ராசிகளில் பிறந்திருந்தாலும் சரி, எந்த லக்கினத்தில் பிறந்திருந்தாலும் சரி, காரகத்துவம் வருகின்ற வழியில் மகரமும் கும்பமும் மிக மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு இரகசியமாகவே இருக்கும். காரணம், அதுதான் தொழிலை குறிக்கும். உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் லக்கினமும் ராசியும் தசாவும் எப்படி உங்களுக்கு பலன்களை தருகிறதோ, அதே போல உங்களுக்கு காலபுருஷ ராசி தத்துவமும் வேலை செய்து கொண்டு தான் இருக்கும். சனி கெட்டால் எல்லாம் தடை. வாழ்க்கையில் திடீர் அதிர்ஷ்டங்களை பெற வேண்டுமென்றால் அதற்கு சனி பகவான் ராசிக்கு 11இல் பயிற்சி பெற்று அமர வேண்டும். நல்லா புரிஞ்சுக்குங்க, சொந்த ஜாதகத்தில் 11இல் இல்லை, கிரகங்கள் பயிற்சி பெற்று ஆண்டுதோறும் அமருகின்ற காலத்தில் சனி பகவான் 11ஆம் இடத்திற்கு வரணும், 3ஆம் இடத்திற்கு வரணும், 6ஆம் இடத்திற்கு வரணும். மீதம் உள்ள 9 இடங்களிலும் பாதகம்தான். இந்த 11, 3, 6 கூட சுபத்தன்மை வாழ்ந்த இடமோ ராசியோ கிடையாது. அங்கே கொடுப்பார். அதற்கு பிறகு நல்லா யோசனை பண்ணி பாருங்க. 7.5 சனியாக வர்றாருனாக்கா, ஒரு ராசிக்கு முன்னாடி இருக்கும்போது 7.5 சனி, பின்னாடி இருக்கும்போது 7.5 சனி தான். ராசிக்கு 12இல் வருகிறார் என்றால் விரயச்சனி, 7.5 சனியில் விரயச்சனி.
ராசியில் இருக்கிறார் என்றால் ஜென்ம சனி. ஜென்ம சனி என்றால் உங்களுடைய சொந்த ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறார் என்ற அர்த்தம். ராசிக்கு 2ஆம் ராசியில் வருகிறார் என்றால் கழிவு சனி, பாதச்சனி, குடும்ப சனி. இப்போது 7.5 வருஷமாக கஷ்டத்தை கொடுத்துட்டு, துன்பத்தை கொடுத்துட்டு, பல வகையில் இழப்புக்களை கொடுத்துட்டு, பல வகையில் உங்களுக்கு அவமானத்தையும் பொருள் இழப்பையும் எண்ணற்ற துன்பங்களை அள்ளி கொடுத்ததற்கு பிறகுதான் சனி பகவான் 3ஆம் இடத்தில் வந்தால் முயற்சிகளில் வெற்றியை கொடுப்பார். 7.5 ஆண்டு காலம் இன்னலும் இம்சையும் மனவேதனையும் அனுபவித்ததற்கு பிறகுதான் நன்மைகளை செய்வார். அதற்கு பிறகு 3ஆம் இடத்திலிருந்து சிறிய நன்மையோ பெரிய நன்மையோ அது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடக்கின்ற தசாவை வைத்துத்தான் அது எவ்வளவு நன்மைகள் என்பதை முடிவு செய்ய முடியும். அடுத்ததாக 4ஆம் இடத்திற்கு செல்வார். இது அர்த்தஷ்டம சனி. 2.5 ஆண்டு காலம் படாத பாடுபடுத்தி விடுவார். அதற்கு பிறகாக 5ஆம் இடத்தில் நன்மையும் தீமையும் கலந்தே இருக்கும். 6ஆம் இடத்திற்கு வந்தால் அதனால் வரையில் இல்லாத அபரிவிதமான வெற்றிகளையும் நோய், கடன், பகை, எதிர்ப்புகளை முறியடித்து வாழ்க்கையில் பல வகையான சாதனைகளை செய்வதற்குண்டான வழிகளை காட்டக்கூடிய ஒரு நல்ல கிரகமாக இருந்து செயல்படுவார் சனி பகவான். 7ஆம் இடத்திற்கு வந்தால் கெண்டக சனி. இது தவறுகளை செய்ய வழிகளை காட்டுவார். தப்பாட்டம் ஆடுவதற்கு வழிகளை காட்டுவார். தவறு செய், தப்பு செய், அதுக்கப்புறம் மாட்டின்னு முடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அஷ்டம சனியில் அகப்பட்டு கொள்ள வைப்பார். கெண்டக சனியும் தவறு, அஷ்டம சனியும் தவறு. 9ஆம் இடத்திற்கு வரும்போது ஓரளவுக்கு நன்மைகளை செய்வார். 10ஆம் இடத்தில் வந்தால் மீண்டும் வேதாளம் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சுன்னு அர்த்தம். நன்மைகள் நடக்காது, வருமானம் இருக்காது, அலைச்சலம், திருச்சலம், மன உளைச்சலம், உடல் நலத்தில் பாதிப்பும், உறவுகளால் சிக்கலும், இது எல்லாமே கொடுப்பார். 11ஆம் இடத்திற்கு வரும்போது தொட்டதெல்லாம் பொன்னாக மாறும். எதற்காக? 11ஆம் இடத்தில் நன்மைகளை செய்துவிட்டு அதற்கு பிறகு 7.5 ஆண்டு காலமாக உங்களுக்கு இம்சைகளை கொடுப்பதற்காகத்தான் அவர் கொடுப்பது. சனி பகவான் எப்பொழுது கொடுத்தாலும், அப்பா அடுத்தது என்ன நடக்க போதும் சாமி, இப்போவே நம்மளை காப்பாற்றிக்கணும் என்கின்ற மனநிலையில் இருப்பவர்கள் வெற்றி பெறுவார்கள். ஒருவேளை ஜாதகத்தில் தசாவே சரியில்லாமல் இருந்தாலும் 11ஆம் இடத்தில் சனி பகவான் வந்தால் பல வகையிலும் நன்மைகளை செய்வார். குறைவில்லாத செல்வத்தை கொடுப்பார். எதிர்பாராத தன லாபங்களை கொடுப்பார். வீடு, நிலம், இடம், கட்டிய வீட்டை புதுப்பிப்பது, உங்களுடைய கனவுகளை, உங்களுடைய ஆசைகளை ஓசையில்லாமல் அடைகின்ற காலமாகவே இருக்கும் சனி பகவான் 11ஆம் இடத்திற்கு வரும்போது. 12ஆம் இடத்திற்கு வரும்போது விரயச்சனியாக மாறி 11ஆம் இடத்தில் கொடுத்ததை கரைக்க வைப்பார். 12ஆம் இடத்திற்கு வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் வேணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதையெல்லாம் வெறுக்க வைப்பார். ஜென்ம ராசிக்கு வரும்போது பூமியில் இதற்கு பிறகு வாழ்ந்தால் என்ன, வாழாமல் போனால் என்ன என்கின்ற அளவிற்கு வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுப்பார். இருப்பதையெல்லாம் கரைத்து உடல்நலத்தில் பாதிப்பை கொடுத்து அதற்கு பிறகு கழிவுச்சனியாக வரும்போது, பாதச்சனியாக வரும்போது, குடும்பச்சனியாக வரும்போது ஒன்றும் இல்லாத ஓட்டாண்டியாக மாற்றி அமர வைப்பார். சனி பகவான் கொடுப்பார் 2.5 ஆண்டு காலம், கெடுப்பார் 7.5 ஆண்டு காலம். சனி பகவான் கொடுப்பார் 2.5 ஆண்டு காலம், அதற்கு பிறகு கெடுப்பார் 5 ஆண்டு காலம். இப்படி கொடுப்பதும் கெடுப்பதுமாகவே இருக்கும். நன்மைகள் நடக்கும்போது இது எதுக்காக நடக்குது, ஏன் நடக்குது, நமக்கு என்ன வேணும் என்பதை ஒவ்வொரு ராசிக்காரர்களும் உணர்ந்தால் பெரிதளவு பாதகமே இருக்காது. சனி பகவான் எந்த நாளிலும் அவர் இருக்கும் இடத்திலிருந்து அவருடைய பார்க்கும் பார்வை வரையில் 4 இடங்களை, 4 ராசிகளை அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்வார். அதற்கு பிறகு எதையெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க, நீங்கள் எதையெல்லாம் விதைக்கிறீங்க, வினையை விதைத்தால் நீங்கள் வினையத்தான் அறுக்கணும், திணையை விதைத்தால் நீங்கள் திணையத்தான் அறுக்கணும். நீங்கள் செய்கின்ற பாவங்களையும் பாவ புண்ணியங்களையும் கணக்கிட்டு அவர் 7.5 சனியாக, அர்த்தஷ்டம சனியாக, கண்டக சனியாக, அஷ்டம சனி காலங்களில் இதை அனைத்திற்கும் 1க்கு 2ஆக, இல்லை 1க்கு 10 மடங்காக தண்டனைகளை கொடுத்து ஒன்று திருத்துவார். இல்லை என்றால் வாழ்க்கையில் வருத்தமும்
தரித்திரமும் கஷ்டங்களும் துன்பங்களும் அளவுக்கு மீறி கொடுத்து உங்களுக்கு அனுபவ பாடங்களை கொடுத்து வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்குண்டான வழியை காட்டுவார் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.